நீங்கள் இயக்குன 2வது படத்தில் அவர் தான் மியூசிக் வேறு. என்ன அவர் டைரக்டர் சார்னு கூப்பிட்டது எனக்கு மிகப்பெரிய ரெக்கார்ட் சார். நான்லாம் ரொம்ப வெறியன் சார். சின்ன வயசுலேருந்து இப்போ பாவமன்னிப்புலேருந்து தான் அவர் மேலே எனக்கு ஒரு வெறி வர ஆரம்பிச்சது. மியூசிக் கேன் பி ஸோ டெலிஷியஸ். ஒன்று மட்டும் நான் அடித்து சொல்லுவேன், அவர் போட்ட எல்லா சாங்ஸுக்குமே அதுக்கு நீங்கள் வேறு டியூன் நினச்சி பார்க்க முடியாது. அதுதான் டியூன். நாளாம் திருநாளாம் ஒரு ஹாப்பி மேரேஜ் சாங்னா அதுதான் டியூனாக இருக்க முடியும். அந்த மாதிரி டியூன் போட்டவர் எம்எஸ்வி. அது அவர் என்ன பண்ணார், த பெஸ்ட் ஆஃப் 2 ஜெனரேஷன்ஸ் கொண்டு வந்தார். அவர் வரப்போகிற மியூசிக்கும் ஜாஸை வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மியூசிக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் சார். ட்ரம்பட் அண்ட் சாக்ஸஃபோன் அண்ட் ட்ராம்போன் இதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணது அவர் தான். நீங்கள் பறக்கும் பாவையில் பார்த்தீங்கன்னா ட்ராம்போன் நிறையா வரும். காதலிக்கு நேரமுடைய டைட்டில்ஸ் மியூசிக்லேயே வரும். அண்ட் அவர் ஜாஸாக போட்ட ஒரு பாட்டு இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பேர் அதை கேட்டிருப்பாங்க தெரியல. கலைக்கோயிலில் ஒரு பாட்டு வரும், வர வேண்டும் ஒரு பொழுதுன்னு ஒரு பாட்டு. அதை கேட்டு பாருங்கள். ஈஸ்வரி வந்து என்னமோ அந்த ஷர்லி பேசி அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு மியூசிக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவர் ஃப்யூச்சருக்கு போக வேண்டிய பாதையும் சொன்னார். அவர் பாஸ்டில் அந்த அது ரெண்டும் இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட மெலடி போகவே இல்லை.